ஒருங்கிணைப்பாளர் திரு வி ஜஸ்டின் அவர்கள். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உளவியலாவே நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. யார் இலவசம்னு அறிவிச்சாலும் அவங்கள அண்ணாந்து வாயை பார்க்குறோம். அது யாராக இருந்தாலும் சரி, ரோட்டில் நடந்து சும்மா போகிறவன் இலவசம்னு சொன்னால் கூட அவன் பக்கத்தில் 10 பேர் நிற்கிறான். இதே மாதிரி தான் இப்போ திராவிட கட்சி 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருது. அதை விட நம்ம ஐயா எடப்பாடி ஃப்ரிட்ஜு தருது. ஆனால் நாங்கள் நம்பி நிற்கிறது சாராய கடை இல்லை, தற்சார்பு பொருளாதாரத்தை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம மலைக்கு ஒரு பிரச்சனையா, அங்கே நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும். மண்ணுக்கு ஒரு பிரச்சனையா, நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும். ஆசிரியர் போராட்டமா, நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும். செவிலியர் போராட்டமா, நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும். மருத்துவர் போராட்டமா, நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும். நீங்கள் தேடுறதெல்லாம் யாரை? நாம் தமிழர் கட்சி சீமானை தான் தேடுறீங்க. இது வரைக்கும் இந்த நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு மற்ற கட்சின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அநீதியெல்லாம் நடக்கிறதே அவங்கனால தான். அதனால தான் நம்ம இந்த நிலைமையில் நிற்கிறோம். இந்த நிலைமையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நீங்கள் ஒரு முறை விவசாயியை பாருங்கள். அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி கொண்டு வர்ற அவனுடைய பொருளுக்கு விலையை அவன் நிர்ணயிக்க முடியுமா? ஒரு ஷோரூமில் காய்கறி வச்சு நடத்துருவான், அவன் தான் அதை விலையை நிர்ணயிப்பான். விவசாயிகிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான், ஆனால் 50 ரூபாய்க்கு விற்பான். அதை விவசாயி கேட்க முடியுமா? ஆனால் அதே ஒரு பொருள் நீங்கள் செருப்போ விளக்கமாரோ தயார் பண்ணுறவனை போயிட்டு அவன் சொல்கிறத தான் வாங்கியிருந்து நீங்கள் விற்க முடியுமே தவிர நீங்களாம் விலை நிர்ணயிக்க முடியாது. அந்த நிலைமை தான் இருக்குது ஊரில். என்னுடைய நண்பர்களுங்க, நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் அரசு வேலை சொன்னால் கைதட்டி சிரிச்சிங்கல்ல. என்னோட படித்தவங்க என் நண்பர்கள் எல்லாரும் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சாங்க. இந்த நாம் தமிழர் பேச்சை கேட்டு 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 இன்னைக்கு அந்த வேலையில் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சாங்க. அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு ஊரில் மாட்டு பண்ண வச்சிருக்கான். 40 மாடு, ஒவ்வொருத்தரும் 40 மாடு. ஒரு நாளைக்கு 300 லிட்டர் பால், 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் சம்பாதிக்கிறான் தன்மானத்தோட. அவன் இன்னைக்கு மாறுதட்டி சொல்றான், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன், என்னால 10 பேருக்கு வேலை செய்யறான் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு தனி மனுஷனால முடிஞ்சது ஏன் இந்த அரசாங்கத்தால முடியாது? செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கான்ல. அப்பதான் நம்ம எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம். குடிக்கிறத மட்டுமே நம்மளுடைய வேலையா வச்சிருப்பான். 1000 ரூபாய் குடும்ப பெண்ணுக்கு, 1000 ரூபாய், 2000 ரூபாய். இப்ப இவரும் வந்திருக்காரு 2500 ரூபாய். 2000 ரூபாய் எங்க இருந்து கொடுப்ப? யார்கிட்ட இருந்து கொடுத்த 2000 ரூபாய்? 2000 ரூபாய் உனக்கு எப்படி வரும்? எங்க இருந்து நீ கொடுப்ப 2000 ரூபாய்? திரும்ப மறுபடியும் கடன் வாங்குவியா? கடன் வாங்கி எங்களை அமைக்கி கீழே கொண்டு போவேன். இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல வேட்பாளர், அவங்க சாதாரண ஆள் இல்லை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அவங்க எவ்வளவு ஒரு வலி சுமையை தாங்கி நிற்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? வேட்புமனி தாக்கலுக்கு முன்னாடி தன்னுடைய தந்தையை இழந்துட்டு இன்னைக்கு இங்க நிற்கிறாங்க. அது யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கு? எதுக்காக? அவங்க சுயநலத்துக்காகவா? அவங்க சுயநலத்துக்காக வந்திருக்காங்களா? அவங்கள நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல, அவங்க சாபம் அவங்கள சும்மா விடாது. நடு ரோட்ல தான் நிற்பீங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள அவங்க அப்பாவும் சேர்ந்து இருக்காரு. அது கூட சேர்ந்து ஓடுறதுக்கு உண்டான தெம்பு அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஒரு முறை அவங்களுக்கு விவசாய சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. ஏன்னா எனக்கு பின்னாடி நம்ம தமிழெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தவருக்கும் நன்றி. நாம் தமிழர்.